அம்மாஜி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி கேசரி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ வாங்க எப்படி கேசரி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். கேசரி செய்கிறதுக்கு முதல்ல வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு இதுக்குள்ள வந்து நான் வந்து இந்த முந்திரி பருப்பும் கச்சானும் வந்து வறுபடுறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நெய் விட போகிறேன். இப்போ வந்து நான் 25 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து போட போகிறேன். இதோடையே சேர்த்து 25 கிராம் கச்சான் எடுத்து வச்சுருக்கிறேன், வறுத்த கச்சான், அதையும் போட போகிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு வர நான் வந்து முந்திரிய வற்றல் போட போகிறேன். இப்போ வந்து நான் வந்து 25 கிராம் முந்திரிய வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட போகிறேன். இந்த முந்திரிய வத்தல் வந்து ஊதி வரும் மட்டும் நாங்கள் இதை வந்து பொரிச்செடுக்கணும். முந்திரிய வத்தல் வந்து ஊதி வந்துட்டுது, இனி நாங்கள் இறக்கலாம். கச்சானும் வந்து ஓரளவு ப்ரௌன் ஆகிட்டுது, இனி நாங்கள் இதை வந்து இறக்கலாம். இங்கே நல்லா ஊதி வந்துட்டு முந்திரிய வத்தல், இனி நாங்கள் இறக்கலாம். இதை இறக்கி எடுத்துட்டு இந்த நெய்யுக்குள்ளேயே வந்து ரவையை போட்டு நாங்கள் வறுக்க போகிறோம். இப்போ வந்து இதே நெய்யுக்குள்ளே வந்து நீங்கள் நெய் காணாட்டி வந்து நீங்கள் விடலாம். இதே நெய்க்குள்ளே வந்து நான் இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் ரவையை வந்து நான் வறுக்க போகிறேன். நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு தான் நாங்கள் பேந்து பாவிக்க போகிறோம். ரவை வந்து நெய்யில் வறுபட ஒரு நல்ல ஒரு வாசம் ஒன்று வருது. கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நாங்கள் இதை வறுக்க வேணும். இப்போ வந்து ரவை ஒரு ப்ரௌனாக வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வந்துட்டு இதை நாங்கள் இனி இறக்குற பதத்துக்கு வந்துட்டு நாங்கள் இனி இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்தது என்ன செய்வோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சுது. ரவை வந்து இந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்து நான் இதே கப்பால் ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நான் எடுத்து இன்றைக்கி செய்ய போகிறேன். தேங்காய் பால் விட போகிறேன். இதால் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் விட்டால் போதும். இப்போ நான் வந்து தேங்காய் பால் 2 கப் தேங்காய் பால் வந்து விட்டு கொதிக்க வச்சாச்சுது. இது வந்து ஓரளவு கொதித்து வர வேணும். நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக பசுப்பாலும் எடுத்து இதை நீங்கள் செய்யலாம். பால் விட்டு செய்கிறதால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். சில பேர் தண்ணியிலையும் வெறும் தண்ணியிலையும் கிண்டுவினம், அதுவும் பிரச்சனை இல்லை, கிண்டலாம். கொஞ்சம் டேஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து 1 கப் தேங்காய் பால், இப்போ 1 கப் ரவைக்கு வந்து 2 கப், நீங்கள் எந்த அளவு கப்பால் நீங்கள் 1 கப் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்புண்ட அளவு 2 கப் தண்ணியோ பாலோ விட்டு தான் கிண்ட வேணும். நீங்கள் வந்து 1 கப் பால் எடுத்தீங்களன்னு சொன்னால் 1 கப் தண்ணி விட்டு நீங்கள் கிண்டலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் தேங்காய் பால் விட்டு தான் கிண்டுறேன். இப்போ பால் வந்து கொதித்து வருது. கொதித்து வர முதல் வந்து நான் கேசரி பவுடர் சேர்க்க போகிறேன்.
கேசரி பவுடர் வந்து நீங்கள் உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இப்போ நான் வந்து நெய்யில் பொரித்து வச்சு இந்த முந்திரி பருப்பு பிளம்ஸ் அதெல்லாம் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிண்ட போகிறேன். இனி வந்து அடுப்பு வந்து மிதமாக ஒரு அளவான சூட்டில் வந்து இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இது கட்டிப்பட பார்க்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிவாக கிண்டி எடுக்கணும். அடுப்பை வந்து குறைக்கணும். இனி நாங்கள் கட்டிப்பட விடக்கூடாது. இப்போ வந்து நான் ஒரு கப் ரவைன்ற அளவுக்கு ஒரு கப் ரவைன்னு சொன்னால் ஒரு கப் சீனி போட்டு கிண்ட போகிறேன். சீனி போட வந்து கொஞ்சம் தண்ணியாக வரும். சீனி போட்டதால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நெய் விட்டு கிண்ட போகிறோம். நெய் வந்து கடைசியாக விடுறதால வந்து கையில் ஒட்டாமல் வரும். இதோடையே வந்து ஏலக்காய் பவுடரையும் போட போகிறேன். இப்போ வந்து பாருங்க கேசரி அப்படியே சட்டியில் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்துருக்குது. நல்ல வாசமாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இனி எங்களுக்கு வந்து கணக்கான பதம். நாங்கள் இனி இதை வந்து ஒரு பிளேட்ஸுக்கு மாற்றிட்டு ஆறின பிறகு நாங்கள் எடுத்து சாப்பிடலாம். இப்போ வந்து நான் வந்து இதை பிளேட்ஸுக்கு வந்து மார்ஜரின் பூசி வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஒட்டாமல் நாங்கள் திருப்பி அதை எடுக்கிறதுக்காக. இதை நான் வந்து இப்போ வாழை இலை உண்டால் ஒரு சின்ன துண்டு வாழை இலையால் வந்து வடிவை பரவி விட போகிறேன். இப்போ வந்து நான் கத்திக்கு வந்து கொஞ்சம் மார்ஜரின் பூசி இருக்கிறேன். இதை வந்து வெட்டி வைக்க போகிறேன் நான். கேசரி வந்து செய்து முடிச்சாச்சுது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த முறைப்படி செய்து பாருங்க. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.